இந்த தெரு நாய்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இப்போ ரொம்ப அவசியமாக இருக்குது. அது ஒரு மேமல்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அது ஒரு பாலூட்டி. ஸோ மனித உடல் உறுப்புகள் என்ன மாதிரிலாம் இருக்கோ அதே மாதிரியான உறுப்புகள் நாய்களுக்கும் இருக்குது, பூனைகளும் இருக்குது. நம்ம வந்து கடி வாங்கினா வாங்குங்கன்னு சொல்கிறதுக்காக வரல. நம்ம வந்து அதுங்க கடிக்காமல் இருக்கணும், அதுங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். சிசிடிவி கேமரான்றது ஒரு சம்பவம் நடந்த பிறகு பார்க்குற விஷயம். ஆனால் சம்பவத்தை தடுக்கிறது ஒரு நாய் தான். நம்ம தான் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் பயன்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கியிருக்கோம். ஆங்கிலத்தில் செலக்டிவ் ப்ரீடிங். அதாவது கொஞ்சறதுக்கு ஒன்று, எனக்கு ஷோக்கு ஒன்று, கடிக்கிறதுக்கு ஒன்று, குடிக்கிறதுக்கு ஒன்று, மோப்பம் பிடிக்கிறதுக்கு ஒன்று, வீடு குட்டியா இருந்தா வச்சுக்கிறதுக்கு ஒன்று. நான் என்ன சொன்னேன், ஆர்மியில கூட நம்ம இந்தியன் டாக்ஸை யூஸ் பண்ணலாம். தெருநாய்கள் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அது பிரச்சனை தான் என்ன கேட்டால். ஆனால் அது மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இருபுறமுமான ஒரு பிரச்சனை. விலங்குகளுக்கும் அதனால் பாதிப்பு இருக்குது, மனிதர்களுக்கும் இருக்குது. இது என்னோட புரிதலில் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வியின் வழியாக, அது ஒரு அறிவியல் சார்ந்த அறிவியல் முறையில் நம்ம போயிட்டு இதுக்கான பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். யாராக இருந்தாலுமே எஜுகேஷன் ஆன் அனிமல் வெல்ஃபேர் இஸ் எசென்ஷியல். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து பெரியவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதோட இந்த காலத்தில் குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்கூல்லேயே இந்த குட் டச் பேட் டச் எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி அனிமல்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி அதுங்கக்கிட்ட நடந்துக்கிறோம். நம்ம வந்து கடி வாங்கினா வாங்குங்கன்னு சொல்கிறதுக்காக வரல. நம்ம வந்து அதுங்க கடிக்காமல் இருக்கணும், அதுங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். கிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னா ப்ரீடுமே யாருமே அதை வந்து பொறுப்பெடுத்து வளர்க்குறது இல்லை, எல்லாம் ரோட்டில் தான் இருக்குது. மறுபடியும் அதுங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கறதுக்கே சரியா இருக்கே தவிர நம்ம இந்தியன்ஸை வந்து பார்க்க முடியல. மேகத்திட்டு பையன் கூட விளையாண்டுட்டு போவேன். எனக்கு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி வேணும்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுக்கலாம். ஏன் ஒரு சுயநலம்? அதுல ஒரு விஷயம் புரியல. சிசிடிவி கேமரான்றது ஒரு சம்பவம் நடந்த பிறகு பார்க்குற விஷயம். ஆனா சம்பவத்தை தடுக்கிறது ஒரு நாய் தான். இதை வந்துட்டு யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு நம்மளோட பயன்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம கொண்டு வந்தோம். இல்லை, இந்த ப்ரீட் டாகே எப்படி வந்தது? நம்ம ஆசை தானே. வெளிநாட்டு நாயை கொண்டு வந்தோம், நம்ம நாயை தெருவில் விட்டோம். இதுலேயும் நம்ம தப்பு தான் இருக்குது, அவங்க தப்பு எதுவுமே இல்லை. அவங்க தெருவில் இருக்கிற காரணம் நம்மளால தான். அது வந்து நம்மளுக்கு புரியல. அது ஒரு தெரு நாயின்னு ஒரு பிராண்டு ஊற்றிட்டோம் இப்போ நம்ம. நான் ஜென்ரலாக சொல்கிறது, ப்ரீட் டாக் வச்சுருக்கவங்க அதிகமாக கிளினிக் போகிறாங்களா இல்லை இந்தியன் டாக் அதிகமாக கிளினிக் போதா? ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற வந்து ரொம்ப குறைவான வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எந்த நாய்க்குமே கிடையாது. அது நிறைய பேருக்கு புரியாது. நம்ம தான் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில பயன்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கியிருக்கோம். ஆங்கிலத்துல செலக்டிவ் ப்ரீடிங். அதாவது கொஞ்சறதுக்கு ஒன்று, என்ன ஷோக்கு ஒன்று, கடிக்கிறதுக்கு ஒன்று, குடிக்கிறதுக்கு ஒன்று, மோப்பம் பிடிக்கிறதுக்கு ஒன்று, வீடு குட்டியா இருந்தா வச்சுக்கிறதுக்கு ஒன்று. நான் என்ன சொன்னேன், ஆர்மியில கூட நம்ம இந்தியன் டாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன் லேபு இது ஜெர்மன் ஷெப்பர்டுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நடக்கிற அநியாயம் எதுவும் வெளியில வர்றது இல்லை. நிறைய இடத்துல கூட அது டாக்ஸ் வந்து விஷம் வச்செல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் 60-50 பண்ணாங்க, ஒரே டைம்ல பண்ணாங்க. அது தினசரி நடக்குது. இல்ல, அது எல்லா இடத்துலயும் தினசரி வந்து நிறைய ஆக்சிடென்ட். அவங்களுக்குமே கால் உடையுது. மனுஷன் அது சொல்லுவாங்க, மற்ற டாகோட அந்த யூரின் ஸ்மெல் டயர்ல இருந்தா கூட ஏதோ ஒண்ணு புதுசா நாய் வந்து. ஆனா பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த டயர்ல ஸ்மெல் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது, ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் பண்றாங்க. ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றது அவங்க தான் மேடம். மற்ற எல்லாரை விட நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொடெக்ட் பண்றது. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாய் எடுத்தோம்னா அது வாழ்க்கை ஃபுல்லா விளையாண்டுக்கிட்டே இருக்கும், நம்ம தூக்கி போட்டா எடுத்துட்டு வரோம், சாப்பிடும், கட்டி பிடிச்சி நோய் வரக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது. ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொன்னா உடனே எடுத்துட்டு போய் விட்டுறது. இந்த மனப்பான்மை உள்ள ஒருத்தர் விலங்குகளை வளர்க்கவே கூடாது. ஜாதி நாய்கள் பெடிகிரி டாக்ஸை பர்த்டேக்கு கிஃப்டா கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களால வளர்க்க முடியுமா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியாம ஒரு கிஃப்டா பாக்ஸ்லயே வச்சு அதை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கான இஷ்யூ, அதுக்கான சொல்யூஷன் நீங்களே சொன்னீங்க, கருத்தடை, அனிமல் பர்த் கண்ட்ரோல். கருத்தடை அப்புறம் பர்த் என்ன சொல்ற அடாப்ஷன், இது ரெண்டு பண்ணாலே 75% குறைஞ்சிரும். இந்த பில்டிங் கட்டி அங்கத்தை கருத்தரை பண்றதோட ஒரு ஏரியாலையும் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி முகாம் வச்சு 10 நாள் முகாம் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா மறுபடியும் அங்கே வைக்காதீங்க. ஏன்னா டிஸ்டம்பர்லாம் பரவுது. அதனால ரொட்டீனா பண்ணாலும் இது கண்டிப்பா குறையும்.
அதே மாதிரி கருத்தடை. சமரன் அது குட்டி 2 வாட்டி போட்டால் வந்து நார்மல், 3ஆவது வாட்டி 4ஆவது வாட்டி போட்டால் அதுங்களுக்கு யூட்ரஸில் வந்து பஸ் வர்றது, டியூமர் வர்றது, கேன்சர் வரும். நம்மள மாதிரி என்ன ஃபர்டிலிட்டி சென்டருக்கு அதே மாதிரி நிறைய நாய் பார்த்தீங்கன்னா டியூமரோடய சுற்றிட்டு இருக்கும், வயிறு பெரிய கட்டியோட சுற்றிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனால் வர்றது தான். ஸோ அவங்களுக்குமே வந்து நல்லது இல்லை. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோமே தவிர அவங்கள அழிக்கிறதுக்கு கிடையாது. அவங்களும் நல்லா இருக்கணும், மனுஷங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு சொல்லுவேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கணுங்க. நம்மளை நம்பி இருக்கிறத வந்து ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டா தான் நம்ம லைஃப்லேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எதுவுமே நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஏன் பார்க்கணும், கார்பரேஷன்காரன் பார்க்கட்டும் இல்லை ப்ளூ கிராஸ் வந்து பார்க்கட்டும் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி விஷயம் தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் நான் கொடுக்குற அவேர்னஸ் என்னென்னா, ஒரு இடம்னு சூஸ் பண்ணிங்க, அங்கே தண்ணி வைங்க, சாப்பாடு வைங்க. ஸோ தட் வந்து குழந்தைங்க விளையாடுற இடத்துலையோ பொது இடத்துலையோ, சில பேர் ஃபீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் வைப்பாங்க, அது மற்றவங்களுக்கு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி கார்ப்பரேட்ஸ் அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ நாயை வேணாலும் தத்தெடுக்கலாம். அவங்க காம்பவுண்டில் இருக்க நாயை வந்து தத்தெடுத்து கருத்தரை பண்ணி பார்த்துக்கிட்டாலே இங்கே என்ன சொல்கிறது, பாப்புலேஷன் கம்மியாகும். ஒன் மோர் திங், இப்போ புதுசாக வர பில்டர்ஸ், இப்போ இருக்கிற பில்டர்ஸே புதுசாக பண்ணுற ப்ராப்பர்ட்டி பிளான்ஸ்லேயே நாய்களுக்கு ஒரு இடத்தோட தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறதுனா, கார்ப்பரேட்டில் நிறைய பண்ணியிருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்டிங்க்குன்னு ஒரு ஏரியா பண்ணிவிட்டு அங்கேயே தண்ணி சாப்பாடு வச்சிடுறாங்க. ஸோ தட் அவங்க அங்கே போய் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. இதுதான் தண்ணி வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து தயங்குறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏரி குளம் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், எல்லாத்துலேயும் ஃப்ளாட்டு கட்டியாச்சு. அவங்க பாட்டு அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, நம்ம தான் கெடுத்தோம். எல்லாத்தையும் கெடுத்து அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலிக்குள்ளே அடைச்சது மனிதர்கள் தான். மேடம் சொல்கிற மாதிரி இன்னைக்கு பெருமையா நம்ம அந்த பாட்டை வைக்கிறது பெருமையா நினைக்கிறோம். மாதிரி குழந்தைங்க காதை பிடிக்கிறது, அது சாப்பிடும் போது வாழை பிடிச்சி இழுக்கிறது, கல்லை அடிக்கிறது, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அது புரிதல் இல்லை. அதே மாதிரி எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, அது விஷம் வைக்கிறதுக்கு முன்னாடி அது உங்களை நம்புதுன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு 3 வயசு குழந்தையோட அறிவு தான் அதுக்கு இருக்கு. உங்களை நம்பி அது சாப்பிடுது, நீங்கள் நல்ல சாப்பாடு வைக்கிறீங்கன்னு, ஆனால் அதுக்கு தெரியல நீங்கள் விஷம் வச்சுருக்கீங்கன்னு. நான் என்னோட கருத்து என்னென்னா, ஒரு ஏரியாவுக்கும் நான் சொன்ன மாதிரி முகாம் வச்சு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அங்கே எதென்ன புது நாய் இருக்கோ இல்லை வந்து பழைய நாய் இருக்கோ எல்லாத்துக்குமே கருத்தரை பண்ணி மைக்ரோ சிப்பிங் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக வேக்சின் பண்ணி அதே ஏரியாவில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி எல்லாரும் எடுத்து வளர்க்கணும், இந்தியன் டாகை வந்து எடுத்து வளர்க்கணுன்ற சட்டத்தை கொண்டு வாங்க.